வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு ஸ்டைல்ல வந்து உடைச்சு ஊத்துன முட்டை குழம்பு வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். நம்ம நார்மலா வந்து வேக வச்சு செய்றதோட இந்த மாரி உடைச்சு ஊத்துனா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். எப்பயுமே வந்து இந்த மாரி முட்டை குழம்பு உடைச்சு ஊத்தும்போது வந்து அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த பாத்திரத்தில வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமா வெந்தயம், ஒரு பெரிய வெங்காயத்தில பாதி வெங்காயம் இருக்கும் பார்த்தீங்களா, அத நீள நீளமா கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா, இன்னுமே டேஸ்ட்டா இருக்கும். நான் சின்ன வெங்காயம் இல்லாதனால வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் முருங்கைக்காய் வந்து ஒரு முருங்கைக்காய் வந்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இத வந்து நல்லா எண்ணெயிலேயே வந்து வதக்கிக்கங்க. முருங்கைக்காய் இந்த குழம்புல போடும்போது நல்லா டேஸ்ட்டாவே இருக்கும். பிடிக்கிறவங்க சேர்த்துக்கங்க. பிடிக்காதவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுக்கப்புறம் வந்து 2 தக்காளிய வந்து நீள நீளமா கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துட்டு, இது வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு, இத எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிரலாம் நம்ம. முட்டை குழம்புல வந்து நல்லா பூண்டு வந்து ஒரு 10 அளவுக்கு உரிச்சு போட்டு, அத போட்டிருந்தா கூட நல்ல டேஸ்ட்டாவே இருக்கும். நான் இன்னைக்கு பூண்டு, சின்ன வெங்காயம் இல்லாம வந்து முட்டை குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூள் போட்டு, இந்த எண்ணெயிலே வந்து நல்லாவே வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல அரைச்ச குழம்பு மசால் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில சேர்த்துட்டு, நல்லா வந்து தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு வந்து நல்லாவே கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து தேங்காய் அரைச்சத சேர்த்துரலாம். நான் வந்து ஒரு சின்ன சைஸ் தேங்காய்ல வந்து பாதி முடி அளவுக்கு எடுத்துட்டு, அதில வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா மிக்ஸியில வந்து நல்லா பேஸ்ட் மாரி தண்ணி ஊத்தி அரைச்சுட்டு வந்திருந்தேன். அத வந்து இது கூட சேர்த்துட்டு, இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு 3லருந்து 4 நிமிஷம் வந்து நல்லாவே வந்து கொதிக்கட்டும் ஹை சிம்லயே. இந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிச்சு அந்த கலர்லாம் மாறுனதுக்கப்புறம் வந்து முட்டை உடைச்சு ஊத்திரலாம். முட்டை எப்படி உடைச்சு ஊத்தணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி வந்து ஒரு கிண்ணத்துல ஒவ்வொரு முட்டையா உடைச்சு, தனித்தனியா வந்து ஊத்தணும். எதுக்காக இந்த மாரி கிண்ணத்துல உடைச்சு ஊத்துறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு ஒரு சில முட்டைகள் கெட்டுப்போன மாதிரி இருக்கும். நல்ல முட்டை எது கெட்டுப்போன முட்டைன்னு தெரியாது. அதனால வந்து நம்ம அப்படியே டைரக்ட்டா ஊத்தும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வேஸ்ட் ஆயிரும். குழம்பே வந்து ஃபுல்லா வேஸ்ட் ஆயிரும். அதனால வந்து இந்த மாரி ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு, அழகு அழகா வந்து ஊத்திக்கங்க. அதாவது ஒரு முட்டைக்கு ஒரு முட்டை வந்து கேப் விட்டு ஊத்திக்கங்க. அப்பதான் வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம சூப்பரா இருக்கும். முட்டை ஊத்துறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, லோ ஃப்ளேம்ல வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் முட்டை ஊத்தவே ஸ்டார்ட் பண்ணணும். முட்டை ஊத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லோ ஃப்ளேம்லயே தான் இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும். எந்த டிஸ்டர்புமே பண்ணிற வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு அகலமான கரண்டி எடுத்துட்டு, அதில வந்து லைட்டா வந்து கீழ் நோக்கி மட்டும் லைட்டா எடுத்து விடுற மாரி மட்டும் எடுத்து விடுங்க. ஏன்னா, கீழ வந்து அந்த முட்டை போய் ஒட்டுற மாதிரி இருக்கும். ரொம்ப கரண்டிய வச்சு குத்திக்கிட்டே இருந்தீங்கனாக்கும், முட்டை வந்து டக்குன்னு உடைஞ்சிரும். அதனால ரொம்ப கவனமா வந்து இந்த மாரி எடுத்து விட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வந்து நல்லா முழுசு முழுசா வந்து ஒவ்வொரு முட்டையா வந்து சூப்பரா கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து நம்ம மல்லி இல தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணீங்கனாக்கும், சூப்பரான உடைச்சு ஊத்துன முட்டை குழம்பு நமக்கு ரெடி ஆயிரும். வேற ஒரு பாத்திரத்தில மாத்தும்போது பார்த்தீங்கனாக்கும், ஃபர்ஸ்ட்டு வந்து முட்டைய எடுத்து வச்சுட்டு, அந்த பாத்திரத்தில வந்து அதுக்கடுத்து வந்து மேல வந்து குழம்பு ஊத்திக்கங்க. அப்பதான் வந்து முட்டை வந்து உடையாம வரும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகே பாய்.